வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆடியோ ஆம்பிளிஃபையர் லீனியர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். LA4440 லாஸ்ட் கிளாஸில் LA4440 ஐசியில் சிங்கிள் ஐசியிலேருந்து எப்படி நம்ம மோனோ பிரிட்ஜ் மோடு கிரியேட் பண்ணலாம், மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட LA4440 ஐசி 2 ஐசி இருக்குது. 2 ஐசி வச்சுருக்கோம். 2.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும். எப்படி அசம்பிள் பண்ணுறது? LA4440 ஐசியுடைய ஒரு ஐசியை உபயோகப்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டீரியோ மோடு கொண்டு வர முடியும். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ மோடு கொடுக்க முடியும். 2 இன்புட்டு, 2 அவுட்புட், 2 ஸ்பீக்கர். அது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ யூஸ் பண்ணிடலாம். சப்புக்கு வேணும் இல்லையா? நம்மகிட்ட இருக்கிறதோ 4440 ஐசி மட்டும்தான் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அந்த LA4440 ஐசியை நம்ம மோனோ மோடுக்கு மாற்றிக்கலாம். அதை நம்ம சப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். பாருங்கள், இதுதான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தது. 19 வாட்ஸ் பவர் வர்ற மாதிரி. இண்டிவிஜுவலாக 6 வாட்ஸ் அல்லது 9 வாட்ஸ் மட்டும்தான் சிங்கிள் சேனலுக்கு வரக்கூடிய 4440 ஐசி. இப்போ என்னவா மாறுது? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 வாட்ஸ் 20 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு அவுட்புட். 20 வாட்ஸுக்கு சம்வாட் குட். ஒரு 8 இன்ச்சு சப்பு பக்காவாக ட்ரைவ் பண்ணும். ஓகேவா? அப்போ வெரி லோ பட்ஜெட்டில் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையரை கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னாவே சப் ஊப்பர்னே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆடியோ இன்புட் கொடுத்துருக்கு, 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கு. ஆஸ் யூஸ்வல் தான். பட் இந்த இடத்துல சப்வூஃபர் அவுட்புட் நமக்கு கொடுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த வேல்யூலாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த டயக்ராமெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நான் ஒரு குட் குவாலிட்டியாக ஒரு ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் செய்யணும் அப்படிங்கிறது தான். அதிகபட்ச விலை கொடுக்கறதுனால குவாலிட்டி வரும்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக வராது. ஓகேவா? வால்யூம் வேணால் லவுடு பண்ண முடியும். குவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே? ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிக்னல் இன்புட்டுக்கு ஒரு 3.5 mm ஜாக் மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு அடாப்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு ஊஃபர் காமிச்சிருக்கு. சப் ஊஃபர் கொடுத்துடலாம். ஓகேவா? இதுதான் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. இது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகே? இப்போது இதில் நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் கொடுக்கல. ஏன்னா நமக்கு ஒரே ஒரு போர்டு தான், வெறும் சப்பு மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறோம். என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னா, மாடுலிருந்து ஒரு சப் ப்ரீ போர்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்தடுத்த வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ரீ போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் வரக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் பிரித்து எடுத்து என்ன பண்ணோம், அவுட்புட் மானோவாக அவுட்புட் கொடுத்துரும். இந்த மானோ சிம்பிளாக இந்த போர்டில் ஆம்பிளிஃபை ஆயிரும். ஓகேவா? நம்ம இப்போது பார்க்கலாம். ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஒரு 4440 ஐசி தான், பட் 8 இன்ச்சு சப்பை ட்ரைவ் பண்ணும். ஓகேவா? ஓகே, நல்ல அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அவுட்புட் வரும் காமிக்க தான். இப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டோடவோ சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டோடவோ இந்த சப்பு வரும்பொழுது தான் அந்த குவாலிட்டியோட பாட்டோட இதை நம்ம கேட்க முடியும். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் சப் மட்டும் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துருக்கேன். எந்த விதமான வாய்ஸ் இதில் வராது. வாய்ஸ் ஃபுல்லாக கேட்டேன்னு சரௌண்டும் வராது. ஒன்லி சப்பு மட்டும் வரும். கொஞ்சம் லிட்டில் ஆடியோ வாய்ஸ் வரும். ஓகேவா? பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி வருது. ஓகேவா? நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா?
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு ஒர்க் ஷாப் டூல்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுமோ அந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னென்ன போர்டு புதுசாக வந்திருக்கு, இதில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், லோ பட்ஜெட்டாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் பேச்சஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த ப்ளூடூத் மாடல் பொறுத்து தான் எல்லாமே குவாலிட்டியே. ஏன்னா பிரியாம்பிள் பேரை தான் நீ எதையுமே டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஜிஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு ப்ளூடூத் மாடல் இருக்குது. ஓகேவா? இதில் நோ அனௌன்ஸ்மெண்ட் வராது, கொஞ்சம் அந்த இரிட்டேட்டிங் இருக்காது, குவாலிட்டி கெயின் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது, இந்த மாடல் இருக்குது. இந்த மாடல் உங்களுக்கு இதில் என்ன இருக்குன்னா, அதில் 2.1 பவர் ஆம்பிளிஃபையர் இருந்தால் போதும், 2.1 ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஓகே, அது இல்லாமல் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது, கிளாஸ் டி போர்டு இருக்குது, இன்னொரு கிளாஸ் டி போர்டு இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டு இருக்குது. எல்லா போர்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு கொரியரில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த போர்டு இருக்குது, இது 2.1. இந்த மாதிரி 2 போர்டு இருந்தால் போதும். 2 போர்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும், 5.1 அசம்பிள் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 2.1ல் இந்த போர்டை வச்சு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சென்டர் கொடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 50-50 வாட்ஸ், சென்டர் 100 வாட்ஸ். தென் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் 50-50 வாட்ஸ், சப் 100 வாட்ஸ். இன்னொரு போர்டு இருந்தால் போதும். போர்டு அவைலபிள் இருக்குது. அப்போ 2 போர்டு சேர்த்துனீங்கன்னா 5.1 அசம்பிள் பண்ணிடலாம். சூப்பர் குவாலிட்டி வரும். சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட் டிசியிலே ஒர்க் பண்ணும். ஒரு 2.1 அசம்பிள் பண்ணால் 5 ஆம்பியர் போதும். சப்போஸ் 2 போர்டு பேரல் பண்ணும்போது உங்களுக்கு 10 ஆம்பியர் தேவைப்படும். எஸ்எம்பிஎஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். கூடவே இதனுடைய ஸ்கிமேட்டிக் பிளாக் டயக்ராம் நாளைக்கு நான் கொடுக்குறேன், இன்னொரு LA4440 ஐசியோட. அப்போ தான் அந்த முழுமையாக ஒரு ஆடியோ சிஸ்டத்தை கேட்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெறும் சப் மட்டும் தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.